கூடியிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானார் வாசிக்கும். இந்த வேத பகுதி இப்ப நம்ம வாசிக்கும் பொழுது உண்மையாகவே இப்ப இருக்கிற காலகட்டத்திற்கு நமக்கு எவ்வளவு பொருத்தமான அல்லது எவ்வளவு ஆறுதலை தரக்கூடிய ஒரு வேத பகுதியாக இருக்கிறது என்பதை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் நம்புறேன். குறிப்பா இதே வசன பகுதியை அடைக்கலமானவர் அப்படின்றத 11ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் 7ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. மறுபடியும் 11ஆம் வசனத்துல யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அப்படின்றது சொல்லப்படும். உயர்ந்த அடைக்கலம் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா பாதுகாப்பு. அடைக்கலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாதுகாப்பு. தேவன் நமக்கு உயர்ந்த பாதுகாப்பு, உயர்ந்த அடைக்கலம் அப்படின்ற ஒரு விஷயத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறார். ஒரு உயர்ந்த மலைகளுடைய விஷயங்கள், அந்த காரியங்களை நாம சொல்லுவோம். உயர்ந்த அடைக்கலமானவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அடைக்கலம்ன்ற ஒரு விஷயத்தை நாம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா பழைய ஏற்பாட்டோட விஷயங்களை நாம புரிந்து கொள்ளணும். ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் ஒரு சிலருக்கு பாதுகாப்பை அருளினார். எப்படி தேவன் அந்த பாதுகாப்பை, அந்த அடைக்கலத்தை அவர்களுக்கு அருளினார் அப்படின்னா என்ன அப்படின்னா எப்படி காப்பாற்றப்படுறாங்க? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அடைக்கலம்னா பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை எப்படி தேவன் அருளினார்? வெறும் பாதுகாப்பு அப்படின்னா சும்மா ப்ரொடெக்ட் பண்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லை. இப்போ வெறும் பக்கத்துல ஒரு 4 பேர் பாடி கார்டா போறது பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க வேதம் சொல்லவில்லை. பாதுகாப்பு அப்படின்னும் பொழுது அவர்களுக்கு எல்லா வகையிலும் எல்லா விதமான தேவைகளையும், எல்லா விதமான விஷயங்களும், வாழ்க்கைக்கான எல்லா விதமான காரியங்களையும் சந்திக்கிறது தான் பாதுகாப்பு. செக்யூர் லைஃப். இப்போ திருமணம் ஆகக்கூடியவர்கள் அல்லது திருமணம் ஆகக்கூடிய வயதில் உள்ள ஒரு பெண்கள் ஒருத்தவங்க விரும்புறாங்க இல்ல திருமணம் செய்து கொள்ள போறாங்க அப்படின்னா அவர்களிடத்துல நான் நல்ல பாதுகாப்பை உணர்கிறேன். வெறும் பாதுகாப்பு அப்படின்றது எங்க போனாலும் பாடி கார்டா கூட வர்றது, கூட்டு வர்றது மற்றொன்ற ஒரு விஷயம் கிடையாது. அவர்களுக்கான தேவைகள், அவர்களுக்கான காரியங்களை சந்திப்பது, அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பது, உதவி தேவை என்ற சமயத்துல உதவிகளை செய்வது, அவர்களுக்கான உடையை அளிப்பது, உணவை அளிப்பது, எல்லா விதமான விஷயங்களும் இந்த பாதுகாப்புக்குள்ள அடங்கும். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு இப்படிதான் தேவன் ஒரு பெரிய பாதுகாப்பை அருளினார். அதை நம்ம வாசிக்கலாம். அதாவது இப்படி ஒரு பாதுகாப்பை தான் நமக்கு தேவன் என்ன பண்றாருன்னா அருளக்கூடியவராக இருக்கிறார். ஒரு பெரிய பாதுகாப்பு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். எழுதி உங்க மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்க. இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்னா தமது மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் யார் ஒருவர் தேவனிடத்தில் சேருகிறார்களோ அவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு, அவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அப்படின்னு சொல்றது. அப்படின்னா பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது எப்போ எல்லா காலங்களிலுமே ஆண்டவராக இயேசு இருக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரசன்ட் இருக்கிறாரு, பாஸ்ட் இருக்கிறாரு, ஃபியூச்சரையும் இருப்பார். அப்ப வேத வசனம் இதெல்லாம் சொல்லுகிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்ப எப்பவுமே இருக்கிறார். இங்க ஆசாரியத்துவத்தை பத்தி பேசப்படுகிறது. ஆசாரியர் பலி செலுத்துகிற முறைமையை பற்றி பேசப்படுகிறது. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு பிற்பாடு ஒரு ஆசாரியன் இறந்துடுவாரு, அதுக்கப்புறம் வேற ஒரு ஆசாரியன் வருவார். இங்க அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒரே ஆசாரியர், மாறாத ஆசாரியர், உயிரோடு இருக்கிற ஆசாரியர், எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரா? முற்றும் முடிய. ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கு? He can able to save us at all times. எல்லா நேரங்களிலும், எல்லா விதமான சந்தர்ப்பங்களிலும், எல்லா விதமான சூழ்நிலைகளிலும், எல்லா விதமான காலகட்டங்களிலும்
இயேசு ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதுதான் சங்கீதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலம். ரட்சிக்க, பாதுகாக்க. ரட்சிப்புன்றது பாதுகாப்பு, ரட்சிப்புன்றது காப்பாற்றப்படுவது. அப்போ ஒரு பாதுகாப்புக்குள்ளாக இருப்பது. அப்போ தேவன் எவ்வளவு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார் இல்லையா? நம்ம இந்த இசட் பிரிவு பாதுகாப்பை விட ஒரு பெரிய பாதுகாப்பு, அதெல்லாம் விட மேலான ஒரு பாதுகாப்பு, அதெல்லாம் விட உயர்ந்த ஒரு பாதுகாப்பு தேவன் நமக்கு அருளக்கூடியகிறார். யாரெல்லாம் இயேசுவின் மூலமாக தேவனிடத்தில் சேருகிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த பாதுகாப்பை அருளுகிறார். அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இயேசு. அப்ப இந்த பாதுகாப்பு ஒரு உயர்ந்த பாதுகாப்பாக இருக்கிறது. இதே விஷயத்த இந்த மக்களுக்கு சரீர பிரகாரமான ஒரு பாதுகாப்பை தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு அருளினார். அதை குறித்து நாம வாசிக்கலாம். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட என்னாகும் புத்தகம் 35ஆம் அதிகாரம், என்னாகும் புத்தகம் 35ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். என்னாகும் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படின்னா, நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். இங்க பாருங்க, உங்க கையில பேனா இருக்கணும்னா அடி கொடுங்க. அடைக்கலத்துக்காக தேவன் பட்டணங்களை ஏற்படுத்துகிறார். அடைக்கலத்திற்காக 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி போகிறதற்கு அவைகள் குறிக்க கடவீர்கள். அவைகளை அல்லாமல் 42 பட்டணங்களையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நமக்கு சப்ஜெக்டுக்கான விஷயங்கள் மேல குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அடைக்கலத்திற்காக 6 பட்டணங்களை நியமிக்கிறார். இஸ்ரேல் மக்களுக்கு கிட்டத்தட்ட 6 பட்டணங்கள் அடைக்கல பட்டணம் கருதப்படுகிறது. இஸ்ரேல் மக்களுக்கு இது நல்ல பரிச்சயமான ஒரு விஷயம். அடைக்கல பட்டணங்கள் அப்படின்னு இருக்கு. இது அடைக்கல பட்டணங்கள் ஏன் ஒரு 6 பட்டணங்களை தனியா வச்சு இதுக்கு பேர் அடைக்கல பட்டணம், அந்த பட்டணங்கள் அடைக்கல பட்டணமாக இருக்க கடவுது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? அப்ப நாம இதை புரிந்து கொள்வோம்னா, தேவன் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இதை நம்ம வாசிக்கலாம். என்ன ஆகும் புத்தகம் 11ஆம் வசனத்திலிருந்து இது என்ன விஷயம் அப்படின்றத நம்ம படிக்கலாம். என்ன அடைக்கலம் பட்டணம், எதுக்காக இந்த பாதுகாப்பு, ஏன் இந்த பாதுகாப்பு அப்படின்னா, குறிப்பா கொலை செய்தவர்களுக்காக இந்த பாதுகாப்பு. யாரெல்லாம் கொலை செய்திருக்கிறார்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த பாதுகாப்பு. அது எப்படி கொலை செய்தவங்களுக்கு ஏன் பாதுகாப்பு தரணும் அப்படின்னா, எந்த மாதிரி கொலை செய்தவங்க அப்படின்ற ஒரு விஷயம். பழைய ஏற்பாடு காலத்துல இந்த ஒரு சட்டம் அமுல்ல இருந்தது. என்ன சட்டம் அப்படின்னா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். கொலை செய்தால் திருப்பி கொலை செய்ய வேண்டும். என்ன பண்ணா, ஒருத்தருடைய காதை வெட்டி விட்டால் அவர்கள் மற்றொரு காதை வெட்டி விடலாம். கண்ணை குத்திவிட்டால் அவர்களும் அவருடைய கண்ணை குத்தி விடலாம். பல்லை உடைத்து விட்டால் இவர்களும் பல்லை உடைத்து விடலாம். இந்த மாதிரி ஒரு சட்டம் தான் இருந்தது. இவர்களை மாட்டை அவர்கள் அடித்து விட்டார்கள், இல்லை கொலை செய்தார்கள்னா அவர்கள் மாட்டையே அவர்கள் கொலை செய்யலாம். இது நடைமுறையில இருந்ததான இஸ்ரவேலுக்கான சட்டமாக இருந்தது. அப்படி என்றால் கொலை செய்தால் ஒரு மனிதனை ஒருவன் கொலை செய்தால் அந்த மனிதன் திருப்பி கொலை செய்த வந்து கொல்ல முடியாதுல்ல. ஆனா அவனுடைய உறவினர்கள், அவனுடைய நெருங்கிய நண்பர்கள், அவனுடைய குடும்பத்தார் வந்து யார் கொலை செய்தானோ அவனை திரும்பி கொள்ளலாம். சட்டப்படி இது சரி, சட்டப்படி இது நியாயம் அப்படின்னு பிரமாணங்கள்ல இருக்கு. இப்ப நம்ம 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இதே ஒருவர் தெரியாமல் கொலை செய்தால், அதாவது தெரியாம, அதுதான் 11ஆம் வசனம் வாசிக்கிறேன் கவனிங்க. கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடி போயிருக்கத்தக்க அடைக்கல பட்டணங்களாக சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள். கைப்பிசகாய் அப்படின்றார். தமிழ் வார்த்தை தான் இருந்தாலும் நமக்கு புரியாது இல்லையா? கைப்பிசகாய் அப்படின்னா என்ன? நிறைய நம்ம மோஸ்ட்லி நம்ம தங்கிலீஷ் தான் பேசுறோன்றதுனால நமக்கு நிறைய வார்த்தைகள் புரியாம. கைப்பிசகாய் அப்படின்னா என்னன்னா, தெரியாம. கைப்பிசகாய் அப்படின்னா தெரியாம, தவறுதலாக. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மரம் வெட்டி கொண்டிருக்காருன்னு வச்சுப்போம். மரம் வெட்டிட்டு இருக்காரு, வெட்டும்பொழுது தெரியாம தவறுதலாக, அதான் கை என்ன பண்ணுச்சு, கை ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அங்க சொல்லப்படுது. கைப்பிசகாய்,
கை ஸ்லிப் ஆயிட்டு யாரு மேலே பட்டு அவன் இறந்து போயிட்டானா, அப்போ அவன் ஒருத்தரை கொலை செய்து விட்டான் இல்லையா? அப்ப இது எப்படி நடந்தது? கை ஸ்லிப் ஆகி போய் நடந்தது. ஸோ ஒருவேளை ஒரு மிருகத்தை வேட்டையாட போயிருக்கிறாங்க, இல்லை வேட்டையாடும்படியாக அம்பெய்கிறாங்க, கை ஸ்லிப் ஆயிட்டு வேற யார் மேலாம் அது பட்டு அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா இதுக்கு பேர் என்ன? கைப்பிசகாய ஒருவர் இறந்து விடுகிறார்கள். தெரியாமல் அவர்களை கொண்டு வர ஏதோ ஒரு இதுக்காக கல்லை உடைக்கிறாங்க, இல்லை கல்லை தூக்கி எறிகிறாங்கன்னு வச்சுப்போம். அது ஏதோ ஒரு விஷயத்துக்காக எறிகிறாரு, ஸ்லிப் ஆகி ஒருத்தர் மேலே மண்டையில் பட்டு அவர் செத்து போயிட்டார் அப்படின்னா இப்போ வேணாண்டே அவரை கொலை செய்யலை, ஆனால் கொலை நடந்து விட்டது. இப்போ சட்டம் என்னங்க அப்படின்னா கொலை செய்தவன் கொல்லப்பட வேண்டும்ன்றது தான் சட்டம். அப்படி சட்டம் இருக்கிறதுனால இப்போ இவன் தெரியாம தானே கொண்டுட்டான், தெரிஞ்சு ஒன்றும் கொள்ளலை. அப்போ என்ன செய்யறது அப்படின்னா அதுக்கு தான் இந்த 6 அடைக்கல பட்டணங்கள். அப்படி கைப்பேசகாய் தெரியாம கொண்டுட்டான் அப்படின்னா அவன் நேராக ஓடி போய் உடனே அவன் நேராக ஓடி போய் எங்கே போய் சேர்ந்துக்கலாம்? இந்த 6 பட்டணங்கள்ல ஏதாவது ஒரு பட்டணத்துக்குள்ள அவன் உள்ள போயிடலாம். அப்படி உள்ள போயிட்டான் அப்படின்னா அவன் சேஃப். அவனை வேற யாரும் என்ன பண்ண முடியாது, உறவினர்களோ குடும்பத்தாரோ அவனுடைய மனைவி பிள்ளைகளோ வேற யாரும் வந்து கொலை செய்யவே இயலாது, கொலை செய்யவும் முடியாது. ஏன்னா அவங்க அடைக்கல பட்டணத்து பாதுகாப்பு பட்டணத்தில் இருக்கிறாங்க. 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படும் முன் சாகாமல் பழி வாங்குகிறவன் கைக்கு தப்பி போகும்படிக்கு அவைகள் உங்களுக்கு அடைக்கல பட்டணங்களாய் இருக்க கடவது. இங்க சொல்லப்பட்ட விஷயத்தை தான் நான் உங்களுக்கு என்ன பண்ண முன்கூட்டியே சொன்னேன். அதாவது கொலை செய்தவன் என்ன பண்ண பழிவாங்கனுடைய கைக்கு தப்பித்து கொள்ளன்றதுக்காக அவன் போய் அந்த பட்டணங்களை சேரலாம். நீங்கள் கொடுக்கும் பட்டணங்களில் 6 பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும். 6 பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும். யோர்தானுக்கு இப்புறத்தில் 3 பட்டணங்களையும் கானான் தேசத்தில் 3 பட்டணங்களையும் கொடுக்க வேண்டும். அவைகள் அடைக்கல பட்டணங்களாம். அவைகள் அடைக்கல பட்டணங்களாம். 15ஆம் வசனம். கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் அங்கே ஓடி போயிருக்கும்படிக்கு அந்த 6 பட்டணங்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் உங்கள் நடுவில் இருக்கும் பரதேசிக்கும் அந்நியனுக்கும் அடைக்கல பட்டணங்களாய் இருக்க வேண்டும். இப்ப இவர் ஓடி போயிட்டாருன்னு வச்சுப்போமே, கொலை செஞ்சுட்டாரு ஒருத்தர், ஓடி போய் அந்த பட்டணத்துக்குள்ள போயிட்டார், எல்லைக்கு போயிட்டார், எல்லைக்குள்ள போயிட்டார். இப்ப எல்லாத்துக்குமே எல்லை இருக்குல்ல, எல்லைக்குள்ள போயிட்டார்னா ஒரு பின்னாடியே துரத்துட்டு வராங்க வச்சுக்கோங்க. அந்த எல்லை கோடு இருக்கு பார்த்தா, எல்லை கோட்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டு இருந்தார்னா அவங்க அதை தாண்டி வந்து இவனை கொலை செய்ய முடியாது. ஒருவேளை எல்லைக்கு தாண்டி இருந்தாருன்னா அவங்க என்ன பண்ணலாம், கொலை செய்யலாம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பார்டருக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா, அதான் அந்த பட்டணத்துக்குள்ள வந்துட்டார்னா யாரும் அவரை கொலை செய்ய முடியாது, கொலை செய்யவும் கூடாது. அப்போ இந்த மக்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட பட்டணங்கள். சரி, இவங்களுக்கு வழி எப்படி தெரியும்? அந்த பட்டணத்துக்கு வழி எப்படி தெரியும்? இப்போ நம்ம ஊரில் போஸ்ட் வைக்கிறாங்களே அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, அடைக்கல பட்டணம்னு சொல்லிட்டு போர்டு வச்சுட்டு இதுதான் போகிற வழி அப்படின்னு சொல்லி பலகைகள் அங்கங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, வைத்திருப்பாங்க. அதற்கான வழியை என்ன பண்ணுவாங்க, ஷார்ட்கட்லாம் சிலது வச்சிருப்பாங்க. இந்த அடைக்கல பட்டணம் எவ்வளோ முக்கியமான பட்டணம்னு பாருங்க. தெரியாமல் ஒருத்தரை கொலை செய்தால் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த அடைக்கல பட்டணம் ரொம்ப அவசியமான ஒரு பட்டணமாக இருக்கு. சரி, அடைக்கல பட்டணத்துக்கு வந்துட்டாங்க. சரி, இப்போ வந்துட்டாங்கன்னா எவ்வளோ நாளைக்கு இவங்க தங்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம வாசிக்கலாம். இப்போ 22ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். என்னாகும் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து. ஒருவன் பகையொன்றும் இல்லாமல் சடுதியில் ஒருவனை தள்ளி விழப்பண்ணிதனாலும் பதுகி இராமல் யாதொரு ஆயுதத்தை அவன் மேல் பட எறிந்தானாலும் அவனுக்கு பகஜனாய் இராமலும் அவனுக்கு தீங்கு செய்ய நினையாமலும் இருக்கையில் ஒருவனை கொன்று போடத்தக்க ஒரு கல்லினால் அவனை காணாமல் எரிய அது அவன் மேல் பட்டதினாலும் அவன் செத்து போடார். வேதவசனம் சொன்ன ஒரு விஷயத்தை நான் முன்கூட்டியே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன். ஒரு வேளை தெரியாம கொண்டுட்டாங்க அப்படின்னா அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 25ஆம் வசனத்தில் எடுத்து வாசிக்கிறேன், கவனிங்க. கொலை செய்தவனை பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்புவித்து அவன் ஓடி போயிருக்க அடைக்கல பட்டணத்துக்கு அவனை திரும்ப போகும்படி செய்ய கடவர்கள். பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணம் அடைய மட்டும் அவன் அதிலே இருக்க கடவன். எவ்வளவு நாள்?
அங்க அந்த பட்டணத்துல பிரதான ஆசாரியர் இருக்கிற வரைக்கும் அவர் எங்கே இருக்கணுமா? அந்த அடைக்கல பட்டணத்திலேயே இருக்கணும் ஒரு நபர். ஒருவேளை வெளில போயிட்டா எதிரிகள் அவனை கொண்டுடுவாங்க, அல்லது அவனை பகைச்சவனை அவனை கொண்டுடுவாங்க. அடைக்கல பட்டணத்துக்கு தான் பாதுகாப்பா இருக்கலாம். சரி, இப்ப நீங்க நம்ம சொல்லலாம், இப்ப அடைக்கல பட்டணத்துக்கு போயிட்டாரு அவர் போயிட்டு எங்க தங்குவாரு? அவர் போனாரு, அவர் என்ன ட்ரெஸ் போடுவாரு? சரி, போனாரு, எங்க சாப்பிடுவாரு? அவர் போனாரு, அங்க போய் என்ன பண்ணுவாரு? இதெல்லாம் யார் பாப்பா? இந்த தேவைகளை யார் சந்திப்பா? இதெல்லாம் யார் செய்வா? அப்ப பாதுகாப்பு அப்படின்றது வெறும் ஒருத்தவங்களை கொல்லாம பார்த்துக்கிறது மட்டும் அங்க பாதுகாப்பா அங்க இல்ல. அப்ப இதெல்லாம் யார் தான் பார்த்துருக்கணும்? பார்த்துக்கணும் கண்டிப்பா அந்த மூப்பர்களோ, அந்த பட்டணத்து மக்களோ, அல்லது அங்க அந்த ஆசாரியர் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்ப பாதுகாப்புனா உங்களுக்கு புரியுதா? வெறுமனே என்ன கிடையாது, ஒரு துப்பாக்கி ஏந்த 2 பேர் பக்கத்துல பாடி கார்டு மாதிரி வர விஷயங்கள் கிடையாது. அது பாதுகாப்பு கிடையாது. அப்ப பாதுகாப்புனா எல்லாமே, உணவு, உடை, தங்க இருப்பிடம், தேவைக்கான காரியங்கள், வாழ்வுக்கான காரியங்கள், இது எல்லாமே, அவனுடைய பிழைப்பு, அவனுக்கு ஒரு வேலை, எல்லாமே, இது எல்லாமே யார் பார்க்கக்கூடியவரா இருக்கிறாங்கன்னா அந்த அடைக்கல பட்டணத்தில் இருக்கிற மக்கள். இது தேவன் நியமித்தார் இஸ்ரவேல் மக்களுக்காக அடைக்கல பட்டணம். தொடர்ந்து வாசிக்கிறேன், கவனிங்க. ஆனாலும் கொலை செய்தவன் தான் ஓடி போயிருக்கிற அடைக்கல பட்டணத்தின் எல்லையை விட்டு வெளிப்பட்டிருக்கும் பொழுது பழிவாங்குகிறவன் கொலை செய்தவனை அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே கண்டுபிடித்து கொன்று போட்டால் அவன் மேல் இரத்தப்பழி இல்லை. கொலை செய்தவன் பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் மட்டும் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும். பிரதான ஆசாரியன் மரணம் அடைந்த பின்பு தன் சுதந்திரமான காணியாட்சிக்கு திரும்பி போகலாம். பிரதான ஆசாரியர் எப்ப சாவாரு யாருக்கு தெரியும்? 1 வருஷம் ஆகலாம், 4 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் இருக்கலாம், 25 வருஷம் இருக்கலாம். அதுக்குள்ளேயே அடைக்கல பட்டணத்துக்கு வந்தவனே செத்து போயிடலாம், ஒன்றும் பண்ண முடியாது. அது வரைக்கும் எங்க தான் இருந்தாகணும்? இந்த அடைக்கல பட்டணத்துல இருந்தாகணும். அங்க இருந்தாதான் பாதுகாப்பு. ஒருவேளை தப்பி தவறி கூட நமக்குள்ள பார்டர் இருக்குல்ல, அந்த பார்டர் தாண்டி அப்படி வெளியில காலை வச்சு நின்னானா அப்ப கொண்டுட்டாங்கன்னா ரத்தப்படி வராது. ரத்தப்படி வருவதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. இதுதான் வேதவசனம் நமக்கு சொல்லக்கூடியதாக, கற்பிக்கக்கூடியவைகளாக இருக்கிறது. அப்ப பாருங்க, அப்ப அடைக்கல பட்டணங்கள் என்ன மாதிரி ஒரு பாதுகாப்பு தருகிறது? எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பை தருகிறது? எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பை தருகிறது? எல்லா வகையிலும், எல்லா காலகட்டங்கள்லையும். அப்போ ஆசாரியர் மாறினா விடுதலை ஆகி போயிடலாம். அது வரைக்கும் அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள் அவருடைய உணவு, தங்குமிடம், அவனுடைய உடைகள், அவனுக்கான காரியங்கள், அவனுக்கான விஷயங்கள், எல்லா விதமான பாதுகாப்பையுமே அந்த அடைக்கல பட்டணத்தில் உள்ள மக்கள் தர வேண்டும். அதுதான் வேதவசனத்தை நம்ம இப்போ வார்ச்சோம். இயேசு கிறிஸ்து நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். முற்றும் முடிய he can able to save us at all times. எல்லா நேரங்களிலும், எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நமக்கு பாதுகாப்பை அருளக்கூடியவராக இருக்கிறார். நம்ம வேதத்தை இன்னொரு சம்பவமும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த மாதிரி ஒருவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, ஒருவரை கொன்று விட்டார். கொன்று விட்டவர் போயிட்டார். ஆல்மோஸ்ட் அது அடைக்கல பட்டணத்துக்கு கிட்ட போயிட்டார். கிட்ட போகும்போது எதிராளி, இங்க வாங்க, வேற ஒருத்தவங்க மூலமா இங்க வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேச சொல்லி, இங்கதான் பட்டணம் இருக்குன்னு வைத்துக் கொள்வோமே, இந்த சைட்ல இருக்கிற அவரை இதுக்குள்ள போயிட்டார்னா அவர் என்ன பண்ணுவார்? இதை தாண்டி போயிட்டார்னா அவர் பாதுகாப்பா இருப்பாரு. ஆனா அவங்க ஒருத்தர் மூலமா அவங்கள வர வச்சு, கொஞ்சம் சைட்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடா வர வச்சு அவங்கள பார்த்து பேசுற மாதிரி போய் கொண்டுட்டாங்க. இது வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல 2 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு 23ஆம் வசனம் வரைக்கும் இந்த விஷயங்கள் இருக்கு. 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துக்கு 34ஆம் வசனம் வரைக்கும் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறத நாம வாசிக்கும். ஸோ அடைக்கல பட்டத்துக்கு வெளியில இருந்தா ஆபத்து, அடைக்கல பட்டத்துக்கு வெளியே இருந்தா ஆபத்து, ஆபத்து. அதே மாதிரிதான் நாம கிறிஸ்துவுக்குள் இல்லைன்னா, நம்ம தேவனிடத்தில் சேருகிறவர்களாக இல்லைன்னா, தேவனிடத்தில் இல்லைன்னா நமக்கு பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது. முன்னாடிலாம் சொல்லுவோம், தேவன்கிட்ட வரலன்னா பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கு அப்படின்னு. இப்பெல்லாம் நம்ம பெருசா அதை சொல்லவே வேண்டாம்.
எல்லாருக்குமே இது தெரிந்திருக்கு. இப்போ ஏன்னா பெரிய ஆபத்து வெளியில காத்து கொண்டு இருக்கிறது. கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களுக்கு தேவன் பாதுகாப்பை அருளக்கூடியவராக இருக்கிறார். அவர் அடைக்கலத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் சங்கீத புத்தகத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 46ஆம் சங்கீதம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். இந்த வசனத்தை நாம் உறுதியாக பற்றிக் கொள்வோம். இந்த வசனத்தை நம்முடைய மனங்களை பதிய வைத்துக் கொள்வோம். இந்த வசனத்தை நாம முழுமையாக நாம் என்ன பண்ணுவோம், நமக்கான வசனமாக, நமக்காக நான் சொல்லுகிற ஒரு வசன பகுதியாக, அல்லது நான் தேவனிடத்துல நான் வைத்திருக்கிற விசுவாசத்தினுடைய அறிக்கையாக இதை சொல்லலாம். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், இந்த ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையும் மாயிருக்கிறார் என்பதை நாம் என்ன பண்ணலாம், தைரியமாகவே சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாம அங்க 11ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, அவர் உயர்ந்த அடைக்கலமானவர். அடைக்கலம்னா என்ன? அப்ப அடைக்கலம் கொடுக்கறதுனா என்ன? இப்ப தேவன் எந்த மாதிரி ஒரு அடைக்கலத்தை நமக்கு அருளக்கூடியவராக இருக்கிறார் என்பதை என்னால நாம் அறிந்து கொண்டோம். தேவன் எனது அடைக்கலமும் பலனும் இருக்கிறார். ஆபத்து காலங்கள், உண்மையாகவே நம்ம ஆபத்து காலங்கள்ல இருக்கிறோம், அனுகூலமான துணையுமாய் இருப்பார். இந்த வார்த்தைகளை, தேவ வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. பிரயோஜனமா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். May God bless you. வேதத்தை முறையாக படிக்க விருப்பமா? வேத பாடங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள பைபிள் ஸ்டடி என டைப் செய்து 9962154036 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள்.